நண்பர்களே, இது இயற்கை மைந்தன் யூடியூப் சேனல். நான் உங்கள் பாலச்சந்தர். நீண்ட நாளுக்கு அப்புறம் மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி. இப்போ எல்லோரும் மேட்டுகளை விட்டுட்டு வரப்புக்கு மேய்க்க கிளம்பியாச்சு. கருதறுப்பு காலம் எல்லோரும் பார்த்து மேய்ங்க. ஏன்னா இப்போ ஒரு சிலர் இந்த பள்ளக்காலில் அந்த தண்ணி தவிடு தேங்க இடத்துகளில் கிடக்கிற நெல்லுகளை கவனிக்காமல் விட்டுட்டு நம்ம நண்பர்கள் சிலர் சொல்கிறாங்க, நிறைய ஆடுகள் மேய முடியாமல் வயிறு ஊதி போய் நிற்குன்னு சொல்கிறாங்க. அதனால் ஒரு சில இடங்களில் அந்த நெல் அறுக்க முடியாமல் கிடக்கிற இடத்துக்களை கொஞ்சம் பார்த்து மேய்ங்க. ஏன்னா ஒரே நாளில் மேய்ப்போம்னு மேய்ச்சி ஆட்டுகளை சிரமப்படுத்த வேணாம். அதனால் கொஞ்சம் யாபமாக மேய்ப்பான். அது அன்னியில் இந்த வைக்கோலில் கண்ட இடங்களில் நெருப்பு வைப்பாங்க. அதையும் கொஞ்சம் நம்ம கவனமாக இருந்துக்கிறோம். ஏன்னா குட்டியில் அடைச்சி வச்சுட்டு வருவான். அவங்க வாட்டில் தேவையில்லாத நண்பர்கள், நமக்கு சமூக விரோதின்னு கூட சொல்லலாம். அவங்க ஏன்னா வைக்கோல் கிடந்தால் மண்ணுக்கும் உரம், அது மாடுகளுக்கு உணவு. இதை புரிஞ்சுக்கிறாத சமூக விரோதிகள் என்ன பண்ணாங்கன்னா, இந்த வயலில் கிடக்கிற வைக்கோலில் நெருப்பு வச்சு விட்ருவாங்க. அவங்க சுயநலவாதி. நம்மளை மாதிரி இந்த இடம்பெயர்ந்து போகிற மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தி விட்ருவாங்க. ஏன்னா நம்ம இந்த ஆடு மேய்ச்சலுக்கு ஓட்டி போன நேரத்தில் அதை கவனிக்க மாட்டான். ஏன்னா நம்மளுடைய முழு கவனம் அங்கே இருக்கும். அதனால் இங்கே காட்டுப்பா போக்கில் நம்ம அடைச்சி வச்சுட்டு வரதை அவங்க நெருப்பு வச்சு விட்ருவாங்க. அதனால் கொஞ்சம் பாதுகாப்பாக அந்த வைக்கோல் இருக்கிற பகுதிகளில் நம்ம வலை அடித்து குட்டிகளை பாதுகாப்பாக வைக்கிறது கொஞ்சம் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இழந்ததுக்கப்புறம் அதை நினச்சி நம்ம வருந்துறதை விட நம்ம ஒரு பாதுகாப்பாக இருப்போமே, அதை பற்றி கொஞ்சம் விழிப்புணர்வுக்காகத்தான் இந்த காணொலி. ஏன்னா நம்ம ஆண்டுதோறும் கேட்குறோம், வயலில் குட்டி எரிஞ்சு போச்சு, வலை எரிஞ்சு போச்சு, கூடி எரிஞ்சு போச்சுன்னு சொல்லையில் நமக்கு ஒரு துயரமாக தான் இருக்குது. ஏன்னா இந்த மழைக்காலங்களில் இந்த மழை நோய் நொடியிலேருந்து மீண்டு வரப்புக்கு போய் ஆடு உயிர் பிடிக்கும், நம்ம கொஞ்சம் நல்லா இருக்கலாம் அப்படின்ற ஒரு சூழல் வரப்போகிற காலகட்டத்தில் எதிர்பாராமல் இந்த சமூக விரோதிகளோட அந்த வேலையால் நமக்கு பெரிய இழப்பை ஏற்படுத்தி விடுறாங்க. ஆகையால் கொஞ்சம் நம்ம பாதுகாப்பாக வைப்போம். அதே நேரத்தில் இந்த குட்டிகளை அந்த கூடுகளில் அடைக்கும் போது கொஞ்சம் பாதுகாப்பாக அடைச்சிட்டு போகணும். ஏன்னா நீ காட்டுவா போக்கில் அடைக்கிறோம். இது வரைக்கும் நம்ம ஒரு இடமா இருந்திருப்போம், பார்த்துக்கிறதுக்கு மேட்டுகளில் ஆள் இருந்திருக்கோம். ஏன்னா இனி வரப்பில் நம்ம நாட்டில் காட்டுவா போக்கில் அடைக்கும்போது கொஞ்சம் பாதுகாப்பாக அதுக்கான வலைகளை சுற்றி அடைச்சி வச்சு அந்த குட்டிகளை பாதுகாப்பாக வைக்கிறதுனால நம்மளுடைய ஒரு நாய்கிட்ட இருந்து நம்மளுடைய பொருட்களை கொஞ்சம் பாதுகாக்கலாம். அதையும் கொஞ்சம் நம்ம அந்த நேரத்தில் கவனத்தில் எடுத்துக்கிறது நல்லது. பாருங்கள், இந்த மாப்பிள்ளை இந்த காணொலியை ஒளிப்பதிவுன்ற மாப்பிள்ளையோட 2 நாய், அதாவது நம்மளாம் சும்மா தெற்காட்டு நாய்க்கு சோறு ஊற்றுறக்கே சிந்திக்கிறோம். ஆனால் மாப்பிள்ளை வச்சுருக்க நாயெல்லாம் விலை கொடுத்து வாங்கியிருக்காரு மாப்பிள்ளை. வெளியூர்களிலேருந்து அந்த வசதி படைத்தவர்கள் வாங்கி வளர்க்கக்கூடிய நாய். அதுக்கு அவர் கவனிப்பே வேறு. அவர் நம்ம மாப்பிள்ளை சொல்லுவார், மச்சான் அந்த நாயுடைய கவனிப்பு என்னன்னு உங்களால் நான் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த செம்மறியாட்டிலேருந்து வர வருமானத்தில் ஒரு பகுதி இல்லை, ஒரு குறிப்பிட்ட பகுதியாக அந்த நாய்க்கு அன்றாட செலவு பண்ணுறாருன்னு சொல்லி அவர் பெருமைப்படுறார். ஏன்னா இது அவருடைய எப்படி சொல்கிறது, ஒரு குடும்பத்தின் அங்கம் மாதிரி வச்சுருக்காரு. அது ஏன்னா இது இருக்கிறதுனால இரவுலேயோ பகல்லையோ அவருக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்குன்னு சொல்கிறாப்புல மாப்பிள்ளை. அது நானும் கூட வளர்க்குறேன். இருந்தாலும் மாப்பிள்ளை வளர்க்குறது விலை கொடுத்து வாங்கின நாய், நான் வளர்க்குறது தெருக்காட்டு நாய். இருந்தாலும் இது மாதிரி நாய் வளர்க்க முடிஞ்சாலும் வளர்க்க முடியாதாலும் வேணாம். ஏன்னா அது கோழிக்கு கூட இறையா போட 2 அரிசி அள்ளி போகலாம். அதை நாய்க்கு போட்டு வீணாக்கக்கூடாது. ஏன்னா நன்றி உள்ள நாய் சில நாய் இருக்குது, நன்றி இல்லாத நாய் தெருக்காட்டிலேயே சுற்றிட்டு ரவைக்கு கூட ஆட்டுக்கு வராது. அந்த மாதிரி நாயும் இருக்குது. ஏன்னா பயணம் போகிற அன்னைக்கு சங்கிலியில் கட்டி போட்டு கொண்டு வர நாய் எதுக்கு நமக்கு? இருந்தால் பயனுள்ள நாயை வளங்க. இல்லைன்னா நாய்கள்கிட்ட இருந்து நம்ம பொருளை பாதுகாப்பாக வளர்ப்போம். அது கொஞ்சம் இந்த நேரத்தில் விழிப்புணர்வாக இருக்கட்டும் அப்படின்றக்காக இந்த காணொலியை நான் இந்த மாப்பிள்ளையோட உதவியோடு இந்த பாலச்சந்தர் மீண்டும் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம் நேயர்களே.